வெல்கம் டு லைஃப் அண்ட் லைட் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குருத்தோலை ஞாயிற்றின் முக்கியத்துவத்தை பற்றி தியானிக்கலாம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஒவ்வொரு ஆண்டும் குருத்தோலை ஞாயிறை நாம் கொண்டாடுகிறோம். இதற்கு பின்புறமாக இருக்கக்கூடிய சத்தியத்தை நாம் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். குருத்தோலை ஞாயிறு வெறும் ஊர்வல நாள் அல்ல. இது கர்த்தாதி கர்த்தர் நம் இதயங்களில் பிரவேசிக்கும் நாள். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே சகாரியா தீர்க்கதரிசி மூலம் ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். அந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேற்றத்தை குறித்து மத்தேயு 21:4 என்ன சொல்கிறது என்றால், தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. என்ன சொல்லப்பட்டது? சீயோன் குமார்த்தியே, இதோ உன் ராஜா தாழ்மையுள்ளவராய் கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார். அவர் ஒரு போர் வீரனைப் போல குதிரையில் வரவில்லை, ஒரு தாழ்மையின் ராஜாவாக சமாதானத்தின் அரசராக நம்மிடம் வந்தார். இந்த நாள் தீர்க்க தரிசனங்களின் உண்மையான நாள். நம் வாழ்க்கையில் அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் என்ற நம்பிக்கையை தரும் நாள். எப்படி சகாரியா தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது? இயேசு கிறிஸ்து கழுதையின் மேல் ஏறி வந்தது சகாரியா தீர்க்கதரிசி கூறிய தீர்க்கதரிசனம் நிறைவேற்றம் என்பதில் மிகவும் உறுதியாயிருக்கிறது. இயேசு ஜெருசலேமில் பிரவேசிக்கும் போது மக்கள் கூட்டம் திரண்டு வந்தது. அவர்கள் தங்கள் வஸ்திரங்களையும் மரக்கிளைகளையும் வழியிலே விரித்தார்கள். மார்க் 11:9 இவ்வாறு சொல்லப்பட்டது: முன்னே செல்கிறவர்களும் பின்னே வந்தவர்களும் ஓசன்னா, கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அதனுடைய கண்டினியூஸ்லாக பாருங்கள். மார்க் 11:10 கர்த்தரின் நாமத்தினாலே வருகிற நம்முடைய பிதாவாகிய தாவீதின் ராஜ்யம் ஆசீர்வதிக்கப்படுவதாக, உன்னதத்திலே ஓசன்னா என்று முழங்கினார்கள். ஓசன்னா என்றால் எங்களை இப்பொழுதே ரட்சியும் என்று பொருள். மக்கள் தங்களை விடுவிக்க ஒரு பெரிய ராஜா வருவார் என்று நினைத்தார்கள். அவர்கள் மாபெரும் ராஜ்யத்தை எதிர்பார்த்தார்கள். ஆனால் இயேசுவோ அவர்களை பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்க ஒரு ஆவிக்குரிய ராஜ்யத்தை நிலைநிறுத்த வந்தார். நாம் கர்த்தரிடம் என்ன எதிர்பார்க்கிறோம்? உலக ஆசீர்வாதங்களையா அல்லது ஆத்தும ரட்சிப்பையா? யோவான் 12:13 இவ்வாறு சொல்கிறது: அவர்கள் குருத்தோல்களை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தில் வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அவர்கள் அவரை இஸ்ரவேலின் ராஜா என்று அடையாளம் கண்டுகொண்டார்கள். குருத்தோலைகள் வெற்றியின் அடையாளம். அவர்கள் இயேசுவின் வெற்றியை முன்கூட்டியே கொண்டாடினார்கள். நம் வாழ்க்கையின் போராட்டங்களில், சோதனைகளில், நீர் என் ராஜா, என் வெற்றி என்று இயேசுவை பார்த்து நாம் சொல்ல தயாரா? நாம் இதயத்தில் அவருக்கு ராஜ மரியாதை கொடுக்கிறோமா? இயேசு எருசலேமுக்கு சென்றது மட்டுமல்ல, நேராக ஆலயத்திற்கு சென்றார். அங்கே அவர் செய்த அதிசயங்களை பார்த்து சிறு பிள்ளைகள் துதித்தார்கள். ஆனால் மற்ற மத தலைவர்களுக்கு அது பிடிக்கவில்லை. மத்தேயு 21:15 பாருங்கள். ஆலயத்திலே அவர் செய்த அதிசயங்களையும் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா என்று தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற சிறு பிள்ளைகளையும் பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் கண்டு கோபமடைந்து அவருக்கு எதிராக பேசினார்கள். பெரியவர்கள், அறிவுள்ளவர்கள், ஆசாரியர்கள் அமைதியாக இருந்த இடத்தில் அல்லது கோபப்பட்ட இடத்தில் சிறு பிள்ளைகள் கர்த்தராகிய தேவனை துதித்தார்கள். நம் இதயம் சிறு பிள்ளைகளைப் போல தூய்மையாகவும் கபடற்றதாகவும் இருந்தால் நாம் தேவனை கண்டுகொள்ள முடியும். துதி என்பது வாயிலிருந்து வருவது மட்டுமல்ல, அது இருதயத்தின் ஆழத்திலிருந்து பொங்கி வர வேண்டும். மத தலைவர்கள் இயேசுவிடம் வந்து, இந்த மக்கள், இந்த பிள்ளைகள் இப்படி ஆர்ப்பரிப்பதை தடுத்து நிறுத்தும் என்றார்கள். அப்போது இயேசு அவர்களுக்கு கொடுத்த பதில் நம்மை மிகவும் சிந்திக்க வைக்கிறது. லூக்கா 19:40 அவர் இவ்வாறு சொல்கிறார்: இவர்கள் பேசாதிருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்றார். கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இயேசுவின் வருகையை, அவருடைய துதியை, அவருடைய அன்பை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. நாமும் வாயை திறந்து அவரை துதிக்காவிட்டால் அவர் அமைதியாக இருக்க மாட்டார். கல்லுகளை கொண்டும் தம்மை மகிமைப்படுத்திக் கொள்வார். ஆனால் நாம் கல்லுகளைப் போல கடினமான இருதயத்தோடு இருக்க போகிறோமா? அல்லது சிறு பிள்ளையைப் போல அவரை ஆராதிக்கப் போகிறோமா? அன்று ஓசன்னா என்று பாடிய அதே வாய் சில நாட்களில் சிலுவையில் அறையும் என்று சொன்னது. மனித மனதின் நிலையற்ற தன்மை இது. ஆனால் இயேசுவின் அன்பு மாறாதது. இந்த குருத்தோலை ஞாயிறில் நாம் கர்த்தரை பார்த்து
ஆண்டவரே, என் இதயம் கல்லை போல கடினமாக இல்லாமல் உம்மை துதிக்கும் ஜீவனுள்ள இதயமாக இருக்கட்டும் என்று கேட்போம். ஓசன்னா, கர்த்தரின் நாமத்திலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். இயேசு ஏன் கழுதையை தெரிந்து கொண்டார் என்பதை பற்றி நாம் சற்று நேரம் தியானிப்போம். சமாதானத்திற்காக கழுதையை தேர்ந்தெடுத்தார். குதிரை யுத்தத்தின் அடையாளம், ஆனால் கழுதையோ தாழ்மையின் அடையாளம். ஒரு பாரம் சுமக்கும் கழுதையைப் போல நாமும் நம் பாவ சுமைகளை அவர் பாதத்தில் வைக்கும்போது அந்த தாழ்மையுள்ள இதயத்தையே அவர் தமது சிம்மாசனமாக மாற்றிக்கொள்கிறார். உலகம் யாரை அற்பமானவர்கள் என்று ஒதுக்குகிறதோ அவர்களைத்தான் அவர் உயர்த்தி பிடிக்கிறார். எனவேதான் கழுதையை தேர்ந்தெடுத்தார். இப்போது நாம் ஜெபிப்போம். இந்த குருத்தோலை ஞாயிற்றிலே நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவை நோக்கி ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட குருத்தோலை ஞாயிற்றிலே நாங்கள் உம்மை அதிகமாக தியானித்தோம். தகப்பனே, இந்த நாளிலே உம்முடைய வருகையை பற்றி நாங்கள் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறோம். தகப்பனே, இந்த ஞாயிற்றிலே தகப்பனே, ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு எருசலேம் வீதிகளில் ஓசன்னா என்று முழங்கிய அந்த துதி சத்தம் இன்றும் எங்கள் இதயங்களில் ஒலிக்கட்டும். ஆண்டவரே, நீர் ஒரு போர் வீரனைப் போல அதிகாரத்தோடு வரவில்லை. ஒரு சாதாரண கழுதை குட்டியின் மேல் ஏறி தாழ்மையில் உருவமாய் எங்களை தேடி வந்தீர். உமது இந்த அளவற்ற தாழ்மைக்காகவும் எங்களுக்காக நீர் காட்டிய அந்த சமாதானத்தின் வழிக்காகவும் உமக்கு கோடி சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அன்புள்ள தகப்பனே, அன்று மக்கள் தங்கள் வஸ்திரங்களை வழியிலே விரித்தது போல இன்று நாங்கள் எங்கள் பெருமைகளையும் கவலைகளையும் பாவங்களையும் உமது பாதத்தில் விரிக்கிறோம். எங்கள் இதய கதவுகளை அகல திறக்கிறோம் ராஜா. பல நேரங்களில் நாங்கள் கல்லுகளைப் போல கடினமான இருதயத்தோடு இருந்து விட்டோம். உம்மை துதிக்க வேண்டிய நேரத்தில் மௌனமாக இருந்து விட்டோம். எங்களை மன்னியும் ஆண்டவரே. இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று சொன்னீரே, அந்த நிலைக்கு எங்களை விடாமல் சிறு பிள்ளைகளைப் போன்று கபடற்ற இதயத்தோடு உம்மை துதிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். வெறும் உதடுகளால் அல்ல, எங்கள் வாழ்நாள் முழுவதும் உம்மை உயர்த்தும் ஜீவனுள்ள துதியாக எங்களை மாற்றும். எங்கள் வாழ்வின் ஒவ்வொரு போராட்டத்திலும் நீ ராஜாவாக வீற்றிருக்கும்படியாக கெஞ்சுகிறோம். தோல்விகள் எங்களை சூழும் போது உமது வெற்றியின் குருத்தோலைகள் எங்கள் கைகளில் இருக்கட்டும். ஓசன்னா என்று பாடி உம்மை வரவேற்று நாங்கள் சிலுவை மரத்தடியில் உம்மை மறுதளிக்காதபடிக்கு உறுதியான விசுவாசத்தை தாரும். எங்கள் குடும்பங்கள், எங்கள் பிள்ளைகள், எங்கள் தேசம் என அனைத்தையும் உமது கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எருசலேமுக்குள் பிரவேசித்தது போல ஒவ்வொருவருடைய துக்கமான சூழ்நிலைகளுக்குள்ளும் இன்று பிரவேசித்து சமாதானத்தை அருளி செய்ய வேண்டுமாறு கெஞ்சுகிறோம். இவை எல்லாவற்றையும் உம்முடைய கரங்களில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதி, எல்லா கணம், எல்லா மகிமையும் உமக்கே செலுத்தி இரட்சகரும் மீட்படும் ராஜனுமான இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிக்க நாமத்திலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.